எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 6 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஃபைன் பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வறுப்பணும். அப்போ தான் வந்து ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நுர தண்ண வரைக்கும் வெயிட் பண்ணால் வந்து சூப்பரான ரசம் வந்து தயாராகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் கூட ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரசம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம சூப் மாதிரி ஊற்றி குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண